ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கீஸ் கிச்சன்ல நல்ல காரசாரமான முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இது சாப்பாட்டோட செம்ம காம்பினேஷனா இருக்கும். இப்போ வாங்க வீடியோல பார்க்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கடுகு வெடிச்சதும் இதில் தாளிப்பு வடகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். இது வந்து கடையில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம். அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி முழுசாக சேர்த்தோ சூப்பராக இருக்கும். கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 100 கிராம் போல் சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. ரொம்ப சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கும்போது குழம்பு சூப்பராக இருக்கும். போட்டுட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கே நீங்கள் வந்து சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கிறேன். காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை பியூரியாக எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது குழம்பு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறோம். இப்போ இதை சேர்த்து நல்லா இது எண்ணெய் தெளிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போய் எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச வெந்தயத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும், இது ரெண்டும் நல்ல மனம் கொடுக்கும். இந்த காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இது சேர்த்தோம் அப்படின்னா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்த்தாலும் உங்களுக்கு கசப்பாயிடும். இதை சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்காவை சேர்த்துடலாம். 3 முருங்கைக்காவை வந்து நல்லா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட அந்த முருங்கைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் முருங்கைக்காய் கூடவே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட சேர்த்து பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த காய் வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுற வேண்டியதான். முதவே புளி தண்ணி சேர்த்துட்டோம்னா காய் வேகாது, அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தா காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, புளி வந்து உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம மூடி போட்டுடலாம். நம்ம சேர்த்து இந்த புளி தண்ணியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு சின்ன டம்ளர் வந்து கோகனட் மில்க் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 50லேருந்து 60 மில்லி இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மூடி போட போகிறேன். இதான் வந்து நமக்கு கடைசி ஸ்டேஜ். இந்த தேங்காய் பால், புளி, காரம் எல்லாம் சேர்ந்து காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையாக நல்ல வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக வெல்லம் சேர்க்குறது சூப்பராக இருக்குங்க, சேர்த்து பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். தித்திக்கிற சுவையில் நம்மளோட முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வெள்ளை சாதம் வடிச்சிட்டு வெறும் ஒரு அப்பளத்து கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற முருங்கைக்காய் வந்து பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காமல் அழுத்திடுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.